தமிழகத்தில் நாம் எப்படி ஒரு சுயமரியாதையோடு இருக்கின்றோமோ அதேபோல் நார்த்திலும் வடக்கிலும் யூபி முதல் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் மக்கள் தெளிவு பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது திமுக காங்கிரசுக்கு கை கொடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கை கொடுத்திருக்கிறது என்று சொல்வதை விட மீண்டும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமையேற்று ஒரு மதச்சார்பற்ற கொள்கையோடு வீரத்தோடு இன்றைக்கு மோடியை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தது போல் அவருடைய கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னது போல் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழர்கள், தமிழர் பண்பாடு, தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள். காங்கிரஸ் மீது திமுக நம்பிக்கை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் ஒரு தனித்துவத்தோடு செயல்பட முடியுமா? நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள். நாங்கள் ஏதோ பிஜேபி அப்புறம் நம்ம வாசன் கட்சி இருக்க ஒரே தலைவர் ஒரே தொண்டர் 3 பேரும் சீமானை விட ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. அவர்களைப் போல எங்களுக்கு கூட்டணி கிடையாது. எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. ஆகவே கடந்த தேர்தலை விட நான் குறைவாக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைச்சிருவாரு. ஆமா, அவர் செய்வார் என்று நம்புவேன். என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் சூடு சொரணை உள்ளவர் தான் சீமான். அவர் சொல்லியது போல் கட்சியை கலைத்து விடுவார் என்று நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் விடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.